வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிரிசம்ப்ஷனை பத்தி பார்க்க போறோம். சரி, போன வீடியோல பாத்தீங்கன்னா பிரிசம்ப்ஷன்ல மே ப்ரிசியூம், ஷால் ப்ரிசியூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பிஎஸ்ஏல எப்படிலாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோன்னு நீங்க பண்ணிக்கங்க. சரியா? ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்கேயும் அதே இதைத்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அந்த லீகல் டேர்ம்ஸ் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா, ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட், ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன்னா என்ன, இர்ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன்னா என்ன, இதெல்லாம் குறித்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரிசம்ப்ஷன் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரிசம்ப்ஷன் அனுமானம், அதாவது மே ப்ரிசியூம்னா அனுமானிக்கலாம், ஷால் ப்ரிசியூம்னா அனுமானிக்க வேண்டும் அப்படிங்கிறது. சரியா? இந்த ப்ரிசம்ப்ஷன்ல 3 வகையான ப்ரிசம்ப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா, ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட், ப்ரிசம்ப்ஷன் மிக்சட் ப்ரிசம்ப்ஷன். சரி, இப்போ இந்த மிக்சட் ப்ரிசம்ப்ஷன் அப்படிங்கிறது இந்தியன் லால அது சம்பந்தமா எதுவுமே அப்ளிகபிலிட்டி இல்லாதனால, இங்கிலீஷ் லாவுக்கு மட்டுங்கிறனால நாம அது குறித்து எதுவும் பேச போறது இல்லை. மிக்சட் ப்ரிசம்ப்ஷன் அதை விட்டுருங்க. அப்ப அடுத்த ரெண்டு என்ன இருக்கு அப்படின்னா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் ஃபர்ஸ்ட், அடுத்து ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா. ஸோ இந்த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இதுதான் ஆல்ரெடி நாம போன வீடியோல மே ப்ரிசியூம் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம். சரியா? அதாவது ஜெனரலி இதை ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்லாம் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட், ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லாலாம் இதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படி டைரக்டா டிஃபைன் பண்ண கிடையாது. இது பொதுவான ஒரு விளக்கம் அது குறித்து, ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் குறித்து. சரியா? இந்த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபரன்சஸ் which are naturally drawn from observation of the course of nature and the constitution of human mind. சரி, அதாவது இன்ஃபரன்சஸ் ஒரு அனுமானம் ஒரு நேச்சுரலா ஒரு சாதாரண ஒரு கான்சியஸ் மைண்டு, ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு இதை அனுமானிக்கணும். உள்ள ஒரு நேச்சர் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் நேச்சர், அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் இப்படித்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானம். சரியா? இது என்ன அப்படின்னா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட். ஸோ இது நேச்சுரலா இருக்கிற விஷயம். சரியா? இது ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா inferences which the law directs the court to draw from particular facts. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருண்மைகளிலிருந்து கோர்ட் எடுத்த உடனே ஒரு சர்டன் பர்டிகுலர் ஃபேக்ட்ஸை கோர்ட் எடுத்துக்கிறோம், அனுமானிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னேன், இந்த இப்போ டவுரி டெத்துல எல்லாம் எடுத்த உடனே கோர்ட் அவர் குற்றவாளி அப்படிங்கிறத எடுத்த உடனே அனுமானிக்கலாம். ஏன்னா அது ஷால் ப்ரொசீவ். கோர்ட், அதாவது லா அப்படி கோர்ட்டுக்கு இது கொடுத்துருக்குறாங்க, பவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா ஜென்ரலா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ஹியூமன் லாஜிக் அண்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லா ஆஃப் நேச்சர். இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிசியூம் பண்றது தான் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட். இது ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா அதுலேயே வந்துருச்சு, ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லான்னு சொல்லியே வந்துருச்சு. இது என்ன அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஷால் ப்ரிசியூம்ங்கிறப்போ கோர்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா நிறைய இதில் நீங்க அந்த போன வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல எப்படி ஹோல்டர் ஆஃப் த செக்குக்கு ரைட்ஸ் லயபிலிட்டிக்காகத்தான் கொடுத்தாருன்னு சொல்லி கோர்ட் ப்ரிசியூம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாரு கொடுக்குறா? லா கோர்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுது இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிசம்ப்ஷன். அதே மாதிரி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த கேஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ராப்ல ஒரு மணி அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா கோர்ட் என்ன ப்ரிசியூம் பண்ணும்னா அவர் லஞ்சம் தான் வாங்கினாரு அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணும். ஏன்னா இட் இஸ் ஷால் ப்ரிசியூம். ஸோ இது யாரு கொடுக்கறது? இந்த இதுல எல்லாம் ஃபுல்லா கோர்ட் அனுமானிக்கலாம், இல்ல அனுமானிக்க வேண்டும், அவர் லஞ்சம் தான் வாங்கினாரு அப்படின்னு அனுமானிக்க வேண்டும் சொல்லி லா ப்ரொவைட் பண்ணுது. அதனாலதான் இது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. ஆனா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் என்ன சொன்னா பேஸ்ட் ஆன் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாஜிக் இதை பேஸ் பண்ணி நம்மளாம் ஒரு அனுமானிக்கிறோம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லி அனுமானிக்கலாம். அதுக்கு தேவைப்பட்டா கோர்ட் ப்ரூஃப் கேட்கலாம். ஸோ இதுதான் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா. ஸோ அப்ப ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ரெபர்டபிள். ஆனா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா பார்த்தீங்கன்னா ரெபர்டபிளும் இருக்கு, இர்ரெபர்டபிளும் இருக்கு.
ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா அது குறித்து நான் வந்து பின்னாடி வந்து திருப்பி உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்றேன். ஸோ இந்த கோர்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இக்னோர் பண்ணலாம், ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்டை வந்து இக்னோர் பண்ணலாம். அதாவது ஏன்னா பிகாஸ் ரிகார்ட்ஸ் வந்து ப்ரூஃப் வந்து கேட்குது இல்லையா, அடுத்த கோர்ட்டுக்கு வந்து கேட்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு அனுமானத்தை வந்து ஓகே இது இப்படி அனுமானிக்கலாம், இருந்தாலும் வேணாம் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா கோர்ட் வந்து ப்ரூஃபை வந்து கேட்கலாம். ஆனா இங்க வந்து கோர்ட் வந்து கெனாட் இக்னோர் த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா. கோர்ட் வந்து கண்டிப்பா சேல் ப்ரொசியூம் பண்ணணும்னா ப்ரொசியூம் பண்ணி தான் ஆகணும். லஞ்ச வழக்குல வந்து அவன்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து குற்றச்சாட்டோட வந்து ஒருத்தரை நிப்பாட்டுறாங்கன்னா கோர்ட் என்ன ப்ரொசியூம் பண்ணும்னா, ஆமா அவர் வந்து குற்றம் பண்ணியிருக்காரு, இப்ப நீ என்னப்பா சொல்ற, அந்த பணத்துக்கு ஒன்ட்ட எப்படிப்பா வந்துச்சு, நீ விளக்கம் கொடு, டிஸ்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கோர்ட் கேட்கணும். ஸோ அப்ப இட் கெனாட் இக்னோர் தி ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா. சரியா? அதனாலதான் வந்து இந்த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ங்கிறது வந்து ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் லாஜிக்ல வர்றது. இது வந்து ப்ரொவிஷன் ஆஃப் லா வந்து கோர்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ல கோர்ட் கேன் எக்ஸசைஸ் த டிஸ்கிரிஷன். அவங்களுடைய பகுத்தறிவு இதை வந்து என்ன டிஸ்கிரிஷனை எக்ஸசைஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் மே ப்ரிசியூம்ல. ஆனா சேல் ப்ரிசியூமை பொறுத்த அளவுக்கு இட்ஸ் வந்து மேண்டேட்ரி. Presumption of law is mandatory. அதாவது கோர்ட் இஸ் பவுண்ட் டு டிரா த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா. ஒரு கண்டிப்பா கோர்ட் வந்து பவுண்ட் டு டிரா த ப்ரிசம்ப்ஷன். கண்டிப்பா அவன் பணம் வச்சிருக்கான்னா அவன் வந்து இது லஞ்சம் தான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு கோர்ட் எடுத்தோடனே ப்ரிசியூம் பண்ணும். அப்புறம்தான் வந்து அவர் தான் வந்து என்ன பண்ணணும்னா, இல்ல நான் லஞ்சம் வாங்கல, நான் வந்து கொடி நாளுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க அதுக்கு வாங்கினேன், இல்ல என் வீட்டு செலவுக்கு வந்து நான் வச்சிருந்தேன், அவர்கிட்ட கடை வாங்கியிருந்தேன், அவர் எனக்கு கொடுத்துருந்தேன், ஏதோ ஒன்று சம்திங் அப்படி வந்து அதுக்கு அடுத்து அவங்க தான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் எ ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா. சரி, இப்ப நான் வந்து திருப்பி இதுல இந்த ப்ரிசம்ப்ஷன்ல இன்னொரு விஷயம் பார்க்கணும். அதாவது இந்த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லால வந்து என்ன பண்ணலாம்னா செக்ரிகேட் பண்ணலாம். ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, இர்ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் சொல்லுவாங்க. சரியா? மறுக்கக்கூடிய அனுமானம், மறுக்க முடியாத அனுமானம் அப்படின்னு வந்து ஒரு ரெண்டு இருக்கு தமிழ்ல சொல்லணும்னா. ஸோ ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் மறுக்கக்கூடிய அனுமானம், இர்ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன்ங்கிறது மறுக்க முடியாத அனுமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்ப ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லால சொல்றப்ப ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன்ங்கிறது நார்மலா பார்த்தீங்கன்னா ஷால் ப்ரிசூம் இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் அப்படிப்பாங்க. இர்ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் சொல்றாங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி போன வீடியோல போய் பாருங்க, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் வந்து என்னன்னா இர்ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப நம்ம வந்து பொதுவா மட்டும் பார்ப்போம். அதாவது ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷனுக்கும் இர்ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷனுக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து இந்த ரெண்டும் இட்ஸ் வந்து கம்ஸ் அண்டர் த கேட்டகரி எதுல இருந்து வரும்னா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா. லால இருந்து இந்த ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன், இர்ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சால் ப்ரிசூம்லாம் எதுல வரும்னா ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன்ல வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நான் ஆல்ரெடி ஒரு அதே எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ ஒரு சால் ப்ரிசூம்ல ஒருத்தர் பணம் வச்சிருக்கிறாரு, லஞ்ச பணம், ஒரு அரசு ஊழியர் பணம் வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அதை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து குற்றச்சாட்டு முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப வந்து கோர்ட் வந்து ப்ரிசூம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்ப இப்ப ரிபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல கோர்ட் எடுத்த உடனே அவர் குற்றவாளின்னு முடிவு பண்ணுதான். இப்ப ரிபர்டபிள் மறுக்கக்கூடிய ப்ரிசம்ப்ஷன் என்ன அப்படின்னா, அப்ப அவர் வந்து என்ன பண்ணலாம்னா அடுத்த எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, இல்ல எப்படியோ அவர் என்ன வகையிலையோ என்ன பண்ணணும்னா நான் குற்றமற்றவர்னு நிரூபிக்கணும். அப்ப அவர் வந்து என்ன சொல்வாரு, அந்த மணி என்கிட்ட அந்த தேதியில என்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு தகுந்த விளக்கம் கோர்ட்டுக்கு வந்து கொடுத்து அவங்க சொன்ன ஃபேக்டை டிஸ்ப்ரூவ் பண்ணாருன்னா அவரை வந்து விடுதலை பண்ணலாம். சரியா? அப்ப இது வந்து ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன். அதனாலதான் சொல்றேன், இது மறுக்கக்கூடிய அனுமானம். அங்க இர்ரெபர்டபிள் வந்து மறுக்க முடியாத ப்ரிசம்ப்ஷன். அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் போன தடவையே வந்து பாத்தீங்கன்னா, போன வீடியோலயே இப்ப கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து இர்ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த செக்ஷன் 20 பிஎன்எஸ்ல, பாரதிய நியாய சங்கீதா, அதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 20ல ஒரு சைல்டு அண்டர் த ஏஜ் ஆஃப் 7 years ஒரு அஃபென்ஸ் வந்து பண்ணிருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அதை வந்து அந்த அஃபென்ஸே இல்லை,
அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ 7 வயசுக்குள்ள ஒரு பிள்ளை வந்து ஒரு 6 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை வந்து ஒரு கத்தியில வந்து ஒருத்தரை குத்தி இது பண்ணிடுது, அவர் செத்து போயிடுறாருன்னா, இப்போ வந்து ஏன்னா சட்டமே வந்து வச்சிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா 7 வயசுக்குள்ள ஒரு பிள்ளைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி, மென்டல் கெப்பாசிட்டி வந்து ஒருத்தரை கொலை பண்ணணும், இல்ல கத்திய எடுத்து இப்படி குத்துனா தான் வந்து குத்துனா அவங்க இவங்களுக்கு காயம் பட்டு இப்படி இறந்து போயிடுவாங்க, இது பண்ணிடுவாங்கிறதெல்லாம் வந்து நம்ம உடனே வந்து அப்படி எடுத்துக்க கூடாது. அது வந்து மென்டல் ஸ்டேட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால இந்த 7 வயசுக்குள்ள இருக்கிறவங்க என்ன அப்படியே சப்போஸ் குத்தி இறந்து போயிட்டா கூட, வேற யாராவது இறந்து போயிட்டா கூட, அது வந்து சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது குற்றம் கிடையாது. அப்ப 7 வயசுக்கு உள்ள அவர் வந்து ஏஜை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து கோர்ட் என்ன பண்ணும்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கொலை எப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி குத்துனாரா, அப்படி குத்துனாராங்கிறதெல்லாம் வந்து அதை விட்டுருங்க, வேணாம், அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் தேவையில்லை. ஏன்னா இந்த பிள்ளைக்கு 5 வயசுன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இட்ஸ் எ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அந்த 5 வருஷம் வந்து அப்படிங்கிறப்ப அப்ப அவங்க வந்து அஃபென்ஸே பண்ணலை அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்ப இப்ப ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் இதுல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதாவது கேன் பி ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் வந்து கேன் பி சேலஞ்ச்டு பை வித் கான்ட்ரரி எவிடன்ஸ். ஒரு கான்ட்ரரி எவிடன்ஸ் வந்து அவன் வந்து லஞ்ச பணம் வாங்கினான்னு சொல்லி குற்றச்சாட்டுனா வாங்கலேன்னு சொல்லி நீ வந்து என்ன பண்ண முடியும்னா கான்ட்ரரியா எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஆனா irrebuttable presumptionல cannot be challenged with the evidence. எவிடன்ஸ் வந்து நீங்க வந்து இப்ப அந்த குழந்தை 5 வயசு தான் வந்து பண்ணியிருக்கு, ஒரு கத்தியில குத்துன குழந்தை 5 வயசு தான் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீ ஃபர்தர் எவிடன்ஸ்லாம் வந்து கோர்ட் வந்து கொடுக்க அலோவ் பண்ணாது. cannot be challenged with the evidence. அப்ப ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன்ல வந்து burden of proof வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆகலாம். பட் இங்க வந்து கன்க்ளூசிவ்ல ஃபேக்ட் இஸ் கன்சிடர்ட் டெஃபினெட்லி ப்ரூவன், கண்டிப்பா வந்து ப்ரூவ் பண்ணதாக எடுத்துக்கப்படும். அப்ப ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன்ங்கிறது இட் இஸ் எ ரூல் ஆஃப் எவிடன்ஸ். irrebuttable ப்ரிசம்ப்ஷன்ங்கிறது இட்ஸ் எ ரூல் ஆஃப் சப்ஸ்டான்சிவ் லா. அது ஏன்னா லா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை ப்ரொவைட் பண்ணுது. இங்கேயும் அதே மாதிரி தான் ரெபர்டபிள்லேயே வந்து லா ப்ரொவைட் பண்ணா கூட சப்போஸ் எவிடன்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ரெபர்டபிள்ங்கிறனால அது நீங்க வந்து அதை மறுக்கக்கூடிய அதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் நீங்க வந்து கொடுத்து அவங்க சொல்ற பாயிண்ட்டை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் அண்ட் irrebuttable ப்ரிசம்ப்ஷன். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நாம அதாவது ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா, ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட், ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லாவில் ரெபர்டபிள் ப்ரிசம்ப்ஷன், irrebuttable ப்ரிசம்ப்ஷன், இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை